வணக்கம். மெட்ரோ பிப் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. எங்கள் சேனல் நல்லா பார்த்துட்ருக்குறீங்க. நிறைய வைரலாக பரவிட்டு இருக்குது. இதுக்கு உங்களோட ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கிறோம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இப்போ மேச ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரார். அதே நேரத்தில் 10ல் அடுத்த மாதம் தொடர்ந்து சனி பகவான் 10ல், ராகு பகவான் 2ல், கேது பகவான் 8ல். ஆக 4 கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. 2 கிரகங்கள் மோசமாகவே இருக்குது. அப்போ மீதி 2 கிரகம் சாதகமற்ற சூழ்நிலை. ஆக மேசராசிக்கு கிரக சூழல்கள் சாதகமாக இல்லைங்கிறது தான் உண்மை. முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒன்றா சொல்லிடுறேன். மேசராசிக்கு 0%, அதுக்கு அடுத்ததாக துலா ராசிக்கு 0%, கும்பராசிக்கு 0%. இந்த 3 ராசிக்கு கிரக சூழல்கள் சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளுடைய கவனங்கள் அதிகமாக இருக்கணும், நிதானங்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம இந்த காலத்தை கடந்து வரணும். பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்ததுன்னா ஏமாற்றங்கள் கூட இருக்காது. அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை. ஜோதி இருக்கிற இடம் ஜோதிடம். அதனால் இதை ஒரு லைட்டாக பார்த்து வெளிச்சமாக பார்த்து இதில் நீங்கள் கரை சேரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். மேசராசிக்கு 10ல் குரு இருக்கிறதுனால வருமானங்கள் கெடுறதுக்கோ வேலையில் இழப்புகள் ஏற்படுறதுக்கோ இதெல்லாம் இருக்கும். கடந்த கால ஆராய்ச்சி கூட நிறைய இருக்குது. அதனால் 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது வருமானத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கிறது தான் அவசியமாகும். ரிஷபராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா அற்புதமான இடத்துல குரு வரப்போகிறாரு. அதோடு சேர்த்து மற்ற கிரகங்கள்லாம் சாதாரணமான நிலைமையில் இருக்கும். அதனால் குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்கலாம். 25% போடுவோம். ஆனால் குருவோட நன்மை அதிகமாக தான் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அடுத்து நவம்பர்லேருந்து அடுத்து வரப்போகிற 2021 ஏப்ரல் வரைக்கும் இந்த பலனை சொல்கிறேன் நான். இந்த 4 கிரகங்கள் இந்த 6 மாதத்தில் மாற்றங்களை தரலை. அதனால் இந்த பலனை நம்ம சொல்கிறோம். அடுத்தது மிதுன ராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவானும் இப்போ குரு அவரோட சேர போகிற காரணத்தினாலும் இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விரயத்தில் வேறு கிரகம் இருக்குது. அதனால் 3 கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னாக்கா யாராக இருக்கணும்னாக்கா அது மிதுன ராசிக்காரங்க தான் எச்சரிக்கையாக. பர்சன்டேஜ் அடிப்படையில் 25% சௌகரியமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அஷ்டமத்தில் 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் கூறுறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் வர்றதுக்கான காரணம் இருக்கும். அவங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தடைகள் முக்கியமாக இருக்கும். எதிரிகள் அதிகம் உருவாகுவார்கள். இந்த மாதிரி பல வகை காரணங்கள் இருக்குது. எச்சரிக்கை. கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாளாக சரியாக இல்லை. ஏற்கனவே கண்டசனிங்கிற மாதிரி இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். மனக்குழப்பத்தையும் வருத்தத்தையும் கவலையும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால தடைப்பட்டு இந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கும், குடும்பத்திலையும் தனக்கும் மகிழ்ச்சிகள் கூடுறதுக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்தாலும் பரவாயில்ல, 50% நல்லா இருக்கலான்னு நீங்கள் நம்பலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு 6க்கு வர போகிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கார். சனியோடு சேர போகிற குரு. சனி 6லேருந்து அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பகவான் கெடுதலை செஞ்சாலும் சனி பகவான் நல்லா தான் இருப்பார். அதனால் சமாளிக்கலாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது. கடன், வழக்கு, எதிரி, நோய் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனாலும் ஒரு 25% நன்மைகள்லாம் நடக்கும். ஏன்னா வெற்றி கொடுப்பாரு சனீஸ்வரன். கன்னிராசி 5ஆம் இடத்துக்கு குரு வருவார். ஏற்கனவே 5ல் சனி இருக்கார். ஆக 3ல் வர கேது. ஆக 3ல் இருக்கிற கேது திறமையெல்லாம் வெளிக்காட்டுவார். வெற்றிகளையும் கொடுப்பார், புகழ் கொடுப்பார். இது அவங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி இது கிடைக்க போகுது. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானோடு சேர்ந்துருந்தாலும் குரு பகவான் ஒரு அந்தஸ்தையோ அல்லது பதவியோ கொடுக்கக்கூடியது. பதவின்னா எல்லாருமே அரசாங்க பதவியோ அல்லனா அதிகார பதவியோனால யோசிக்க வேண்டியதில்லை. நம்மளோட நிலையில் உயரக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு இருக்குது. மந்தமாக தேங்கி இருந்த இடத்துலேருந்து ஒரு நிலை உயர போகிறது இந்த கன்னிராசிக்காரர்கள். துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. ஏற்கனவே 4ல் சனி இருக்கார். 4ல் சனி தான் அது பேர் அஷ்டமத்தில் பாதி. அதனால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஏற்கனவே போன மாதமே ராகு அஷ்டமத்தில் வந்துட்டார். ஆக
பல கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. அதனால் துலா ராசிக்காரங்க அகலக்கால் வைக்காமல், பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல், வழக்கம் போல் இல்லாமல், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுறுசுறுப்போட, மந்தமாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா சுறுசுறுப்பு, எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருந்தால் மட்டுமே இந்த 6 மாதம் காலத்தை நிம்மதியாக கடக்க முடியும். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பலம் இழந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 2ல் இருந்தவர் 3க்கு வராரு. ஏற்கனவே சனி பகவான் 3ல் தான் இருக்கார். ராகு கேது 1 7 இருக்குது. எதுவுமே சாதகமே இல்லை. சனி மட்டும் நன்மையை தரக்கூடிய நிலைமையில் இருக்கார். சனியை வச்சு சமாளிக்கலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல வருது. திறமை பளிச்சிடுமே ஒழிய பலன் பெருசாக கிடைக்காது. திறமை பளிச்சிடும், ஆனால் அதுக்கான பெனிஃபிட் அவ்வளோவா கிடைக்காது. மனம் தளராமல் எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சமாச்சு ரிசல்ட் எடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் 25% இருக்குது. கொஞ்சம் முயற்சிகளும் உழைப்பும் அதிகம் பண்ணிங்கன்னா அவைகளை கொஞ்சம் கூட்டிக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்க ரொம்ப விசேஷமாக கவனிக்கணும். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளை சுவைக்க போகிறவங்க, நல்ல காலத்தை ருசிக்க போகிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த 6 மாதத்தில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். எப்படி ராட்டினம் மேலே ஏறி கீழே இறங்கிடுச்சுன்னா அப்படி இருக்குன்னா திரும்பவும் மேலே ஏறக்கூடிய சூழலை ஏற்படுத்த போது தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப 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 சந்தோஷப்பட போகிற ராசிக்காரங்களில் தனுசு ராசி முதன்மையாக இருக்கும். பர்சன்டேஜ்னு அப்படின்னு சொன்னாக்கா 4 கிரகத்தில் 2 கிரகம் நல்லா இருக்குனால 50% அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ருசி நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் குரு. இந்த ஜென்மத்தில் பல கிரகங்கள் சேரக்கூடாது. அப்படி சேர்றது நன்மையை தராது. அதனால் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தான். ஒரே ஒரு கிரகம் மட்டும் கேது 11ல் இருக்கார். அவரால் பெருசாக நன்மையை செய்ய முடியாது. சனியையும் குருவையும் ராகுவையும் மீறி கேதுவால் பெரிய நன்மைகளை செய்ய முடியாது. இந்த 1 வருஷத்தை அல்லது இந்த 6 மாதம் சொல்லக்கூடிய காலத்தை அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் மகர ராசிக்காரங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வேண்டாத வேலையில் இறங்கக்கூடாது. வார்த்தைகளை கூட கவனமாக பேசணும். உறவுகளெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். வருமானத்துக்காக பல முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும். கவனமாக இருந்து செயல்படுங்க. கும்பராசிக்காரருக்கு வண்டி வாகன பயணங்கள் ரொம்ப எச்சரிக்கையான, கைப்பொருள் எல்லாம் தக்க வச்சுக்கணும். செல்ஃபோன் போன்ற பொருள்கள்லாம் தக்க வச்சுக்கணும். விரயத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நஷ்டத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அலைச்சலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மீனராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு, 11ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு. இவங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3 ராசி ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி 11 ராசியை விட டாப்பில் இருக்க போகிறது. ஏற்கனவே 2 ராசி சொன்னேன், தனுசு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி அதை விட டாப்பில் இருக்க போகிறதுனா இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த 6 மாதம் கொடி கட்டி பறக்க போகிறாங்க. அவங்களுக்கு பல வகையான சுபகாரியங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் ருசிக்க போகிறாங்க. 12 ராசிக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. ஜோசியர்கள் எப்போவுமே பாசிட்டிவாக சொல்லணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எண்ணங்கள்லேயே பாசிட்டிவாக ஏற்றணுங்கிறது அவங்களோட நோக்கம். ஆனால் அதை நம்ம முழுசாக நம்பிட்டு நல்லதே நடக்கும்னு சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம பர்சன்டேஜெலாம் போட்டிருக்கோம், நன்மை தீமையெல்லாம் கலந்து சொல்லியிருக்கோம், உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கிறேன். எதுவுமே கூட்டியோ எதையும் குறைச்சும் சொல்லலை. உள்ளது உள்ளபடி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இருக்கவே இருக்குது நவகிரக வளம். ஒன்றும் கவலை இல்லை. 9 சுத்த எவ்வளோ நேரம் ஆக போகுது? அல்லது ஒரு சின்ன ஸ்லோகத்தை தெரிஞ்சு வச்சுக்கங்க. நவகிரக பரிகாரம் பண்ணிவிட்டு நவகிரகத்தை வளம் நவகிரகத்துக்கு ஒரு தீபத்தை போட்டுட்டு வீட்டிலே இருந்தால் கூட மந்திரத்தை சொல்லலாம். நவகிரக ஃபோட்டோ இருக்காது, வீட்டில் சிலை இருக்காது. ஆனால் மந்திரம் சொல்கிறதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்லோகம் தமிழில் கூட இருக்கும். அதெல்லாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்துடுங்க. நவகிரகங்களை வழிபட்டாலுமே போதும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஊராக சுற்றிலாம் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிரக பயிற்சிக்கு நவகிரக பரிகாரங்கள் செய்யுங்க. சனி சரியில்லையா, சனிக்கிழமைக்குரிய தெய்வங்கள் என்னவோ அதை வணங்குங்க. உதாரணத்துக்கு சனிக்கிழமைக்குரியது சனி பகவான் கிரகம். அதோட அதிதேவதையாக சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பன், பெருமாள், ஆஞ்சநேயர், இந்த 4 தெய்வங்கள் சனி பகவானுக்கு உரிய தெய்வங்கள். அப்புறம் குரு சரியில்லையா, குரு பகவானுக்கு குரு பகவான்ற சொல்லக்கூடிய நவகிரகம், அதுக்குள்ளே இருக்கிற அப்புறம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய தெய்வம், அப்புறம் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், இவங்களை வழிபட்டு வந்தால் நல்லாயிருக்கும். யாருக்கு ராகு கேது சரியில்லையோ அவங்க துர்கையை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். துர்கை ஆஞ்சநேயர் வழிபட்டால் ராகு பகவானோட ஆக்ரோஷம் குறையும். கேது பகவான் சரியில்லையா, ரொம்ப சிம்பிள். 3 தோப்பு காரணத்தை விநாயகருக்கு போடுங்க, சரியாக போய்டும். விநாயகர் வழிபாடு கேதுவோடைய கிரக பயிற்சியிலேருந்து நம்மளை காக்கும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தானேன்னு நீங்கள் இது வேலை செய்யுமானலாம் யோசிக்காதீங்க.
சிம்பிளி த பெஸ்ட். இதுவே உங்களுக்கு போதுமானது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.